உத்தரப்பிரதேசம் முஸ்லீம்கள் கல்வி வேலைவாய்ப்பில் தான் நீங்கள் சரியான ஒரு பொறுப்பை தர மாட்டீங்க. சரி, அவனாக தொழிலை வச்சுக்கிட்டு பொழைச்சி போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொழிலில் முஸ்லீம்கள் முன்னுக்கு வராங்க. இப்போ ஒரு இறைச்சி கடையை தான் நம்ம பார்க்குறோம். இறைச்சி கடை பெரும்பாலும் முஸ்லீம்கள்ட்ட தான் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் அவர்கள் முஸ்லீம் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹிந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் அங்கேருந்து போட்டு அந்த முஸ்லீம் வியாபாரியை போட்டு என்ன கொடுமைப்படுத்துறது பாருங்கள். அந்த கடையை உடைக்கிறது, அந்த இறைச்சியை தூக்கி கீழே வீசுறது, அதாவது மனித தன்மை அற்றவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு கடை முடிஞ்சிருச்சா, அடுத்த கடை. இப்போ இதனால் இவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்க, முஸ்லீம்கள் கைகளில் பொருளாதாரம் இருக்கக்கூடாது. இப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லைன்னாக்க நீ சாப்பிடாமல் இருந்துக்கோ. அதே சமயத்தில் முஸ்லீம்களும் சாப்பிடக்கூடாது, கிறிஸ்துவர்களும் சாப்பிடக்கூடாது, தலித்துகளும் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்றது தான் நீ சாப்பிட்ணுங்கிறது இது என்ன மாதிரியான ஒரு மனப்பக்குவம்? இதை அரசாங்கமும் இதை அனுமதிக்கிறத பாருங்கள். அரசு அதிகாரிகள் இங்கே பாருங்கள், அவன் கடையை மூடுறான் அந்த சங்கி, அது மட்டும் கூடாது, அந்த கறியெல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி போடுங்க. எப்படி பொருளாதாரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதே இவர்கள் இதை பாருங்கள், மனிதத்தன்மை அற்றவர்கள். இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாதம் கொள்ளையடித்த பணத்துலேருந்து டெய்லி இவங்களுக்கு படி போயிட்டுருக்குது, 200 300 காசு பிஜேபியிலேருந்து போயிட்டுருக்குது. ஆனால் அந்த ஏழை முஸ்லீம் என்ன பண்ணுவான்? இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஆட்டடி விலை அது கிட்டத்தட்ட 5000 10,000 ரூபா கிட்டே இருக்கும். ஒரு கிலோவே நமக்கு 800 ரூபாய்க்கு போகுது இல்லையா? ஒரு 10,000 ரூபா உள்ள பெருமானம் உள்ள பொருளை அடித்து நொறுக்கி அந்த இடத்தையே ஒரு மோசமான நிலைமையாக மாற்றிருக்காங்க பாருங்கள் இந்த இந்துத்துவவாதிகள். அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது, அரசாங்கமே தான் அனுமதிக்குது இவர்களை. அரசாங்கமே தான், அதாவது அனுப்புறது, இவர்கள் அனுப்புறதே அரசாங்கம் தான். இது இந்த நாட்டை எங்கே கொண்டு போய் விடும்? கடைசியில் நீ உழைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தர மாட்டேங்கிற, நான் ஒழுங்காக காசு சம்பாரித்து என்னுடைய வயிற்ற கழுவுறதுக்கு நீ அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் தீவிரவாதியாக மாறினானாக்கா அதுக்கு யார் பொறுப்பு? இப்போ தீவிரவாதத்தை உருவாக்குறது யார் பாருங்கள். நியாயமான வழியில் அவன் இது பாருங்கள், எவ்வளோ ஒரு வன்மம் இருந்தாக்க அந்த ஒரு கடையை அவன் நிர்மாணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கி செஞ்சுருப்பான் பாருங்க. இந்த நாய்களை 4 பேரை இழுத்து போட்டு 4 அடி அடித்து ஜெயிலில் தூக்கி போட்டாக்க அடுத்த தடவை இந்த மாதிரி வேலையில் பார்ப்பானுங்களா? ஏன்னா அவங்க இந்து மதத்திலேயே அசுவமேத யாகம்னு சொல்லிவிட்டு எல்லா பசுக்கறி இளம் பசுக்கன்று தண்டா படையலுக்கு வச்சிங்க. அப்போது உங்களுடைய மதமே மாமிசத்தை சாப்பிட்றதையும் மாமிசத்தை பாருங்கள், அவன் செஞ்ச குற்றம் என்ன? இப்படி ஒரு வெறியை இந்த மோடி அமித்ஷா கும்பல் இப்படி ஏற்றி விட்டுருக்குது. இந்த இவனு பாருங்கள், அவன் செஞ்ச பாவம் என்ன? உண்மையிலேயே மனிதத்தன்மையற்றவர்கள் இந்த இந்துத்துவவாதிகள். இவருடைய அதிகாரத்தில் இன்னைக்கு இந்த நாடு அதாவது சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. இது ஆரம்பம்தான். இதோட முடிவு உண்மையிலே இந்துக்களுக்கே மிகப்பெரிய இடைஞ்சலாக அமைய போகுது.
இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்துச்சுனாக்க எங்கே என்ன நிலைமைக்கு போகும்னு பாருங்க. அதான் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது பிஜேபியிலேருந்து மாதம் அவங்களுக்கு 200-300 காசு வந்துட்டு இருக்குது. எல்லாம் அத்தானிகிட்டேருந்தும் அம்பானிகிட்டேருந்தும் மற்ற இடங்கள்லேருந்தும். அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், எப்படிப்பட்ட இந்து மதங்கிறத பாருங்கள். கடவுளுக்கு சிகிச்சை செய்கிறாங்க. ஒரு டாக்டரு அங்கேருந்து ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வச்சு அந்த சிலைக்கு அப்படியே நெஞ்சில் வச்சு, ஒன்றும் வியாதிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது, சாமி நல்லா இருக்குது அப்படின்னு இவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாப்புல. இதை வந்து ஒரு அரபுக்காரர் வந்து என்கிட்ட வந்து காமிக்கிறாப்புல. இது என்னது, சிலைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களே, உண்மையான மக்கள் எத்தனையோ பேர் சிரமப்பட்டுருக்கான், அவனுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறது இல்லாமல் போய் சிலைக்கு போய் வைத்தியம் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்போ எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. அதை பாருங்க, அது ரொம்ப சீரியஸாக ஒரு டாக்டர் பார்க்குறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, நீ போய் சாமிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறிய, எப்படிப்பட்ட மதத்துக்கு நம்மளெல்லாம் அழைக்கிறாங்க பாருங்கள். தாய் மதம் திரும்புங்கண்டாக்க இப்படிப்பட்ட மதத்துக்கு யார் திரும்புவா? ஏற்கனவே இது இதெல்லாம் சரி வரலைங்கிறதுனால தானே எல்லாம் முஸ்லீம்களாக மாறி இருக்கிறாங்க. திரும்பவும் சனாதனத்துக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டாக்க, ஒன்று இஸ்லாத்தை விட சிறந்த இதாக சனாதனம் இருக்கணும். அப்படி இருக்குதா அந்த சனாதன மார்க்கம்?